ஈஸி இங்கிலீஷ். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். டு, டஸ், டோன்ட், டசன்ட் பற்றி தெளிவாக விளக்கம் கொடுத்துள்ளேன். டு, டஸ் செய்கிறேன் செய்கிறது, தற்போது செய்யும் செயல்கள் அல்லது வழக்கமான செயல்களை குறிக்க பயன்படும். ஐ டு மை ஹோம்வொர்க். நான் என் வீட்டுப் பாடத்தை செய்கிறேன். யூ டு அ கிரேட் ஜாப். நீ ஒரு சிறந்த வேலையைச் செய்கிறாய். We do exercise every morning. நாங்கள் தினமும் காலையில் உடற்பயிற்சி செய்கிறோம். They do their work properly. அவர்கள் தங்கள் வேலையை சரியாகச் செய்கிறார்கள். I do my best in everything. நான் எல்லாவற்றிலும் எனது சிறந்த பங்களிப்பைச் செய்கிறேன். I do yoga daily. நான் தினமும் யோகா செய்கிறேன். I do exercise every morning. நான் தினமும் காலையில் உடற்பயிற்சி செய்கிறேன். You do your work on time. நீ உன்னுடைய வேலையை சரியான நேரத்தில் செய்கிறாய். We do charity work. நாங்கள் அறப்பணி, charity, செய்கிறோம். They do whatever they want. அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதைச் செய்கிறார்கள். He does business in Chennai. அவன் சென்னையில் தொழில் செய்கிறான். He does his work sincerely. அவன் தன் வேலையை நேர்மையாகச் செய்கிறான். She does the laundry on Sundays. அவள் ஞாயிற்றுக்கிழமைகளில் துணி துவைக்கிறாள். She does the cooking. அவள் சமையல் செய்கிறாள். She does her homework regularly. அவள் தன் வீட்டுப் பாடத்தை ஒழுங்காகச் செய்கிறாள். She does her hair beautifully. அவள் கூந்தலை அழகாக அலங்கரித்துக் கொள்கிறாள். ஒரு செயலை செய்யவில்லை அல்லது இல்லை என்று சொல்ல do not, don't மற்றும் does not, doesn't பயன்படுத்த வேண்டும். I, we, you, they இவை அனைத்திற்கும் don't, do not பயன்படும். He, she, it, name இவை அனைத்திற்கும் doesn't, does not பயன்படும். I don't drink coffee. நான் காபி குடிப்பதில்லை. I don't like spicy food. எனக்கு காரமான உணவுகள் பிடிக்காது. I don't know his name. எனக்கு அவருடைய பெயர் தெரியாது. You don't listen to me. நீ நான் சொல்வதைக் கேட்பதில்லை. We don't watch horror movies. நாங்கள் பேய் படங்கள் பார்ப்பதில்லை. We don't waste money. நாங்கள் பணத்தை வீணாக்குவதில்லை. You don't need to come. நீ வரவேண்டிய அவசியம் இல்லை. I don't care. நான் கவலைப்படுவதில்லை. I don't think so. நான் அப்படி நினைக்கவில்லை. We don't agree. நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. You don't look tired. நீ சோர்வாகத் தெரியவில்லை. They don't play cricket. அவர்கள் கிரிக்கெட் விளையாடுவதில்லை. He doesn't have driving license. அவரிடம் ஓட்டுநர் உரிமம், driving license, இல்லை. He doesn't have a job. அவனிடம் வேலை இல்லை. He doesn't know what to do. அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. He doesn't know what to say. அவருக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. He doesn't know how to ask. அவனுக்கு எப்படி கேட்பது என்று தெரியவில்லை. She doesn't know me. அவளுக்கு என்னை தெரியாது. She doesn't know how to cook. அவளுக்கு சமைக்கத் தெரியாது. She doesn't know the truth. அவளுக்கு உண்மை தெரியாது. She doesn't know the way. அவளுக்கு வழி தெரியாது. They don't know where to go. அவர்களுக்கு எங்கே போவது என்று தெரியவில்லை. We don't know where to sit. எங்களுக்கு எங்கே உட்காருவது என்று தெரியவில்லை. We don't know the reason. எங்களுக்கு காரணம் தெரியவில்லை. They don't know the secret. அவர்களுக்கு ரகசியம் தெரியாது. He doesn't know how to drive. அவனுக்கு எப்படி வாகனம் ஓட்டுவது என்று தெரியவில்லை. கேள்வி கேட்கும்போது do and does வாக்கியத்தின் ஆரம்பத்தில் வரும். I, you, we, they வந்தால் do பயன்படும். He, she, it, name வந்தால் does பயன்படும். Do you speak English? உனக்கு ஆங்கிலம் பேச தெரியுமா? Do you understand? உனக்கு புரிகிறதா? Do we have class today? இன்று நமக்கு வகுப்பு இருக்கிறதா? Does he like coffee? அவனுக்கு காபி பிடிக்குமா? Does she work here? அவள் இங்கே வேலை செய்கிறாளா? Does she have a car? அவளிடம் கார் இருக்கிறதா? இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.